இப்போ விஜய் அவர்கள் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும், அவர் வந்து நெறைய ஜோதிடர்கள வந்து கலந்து யோசிச்சுட்டு தான் அரசியல்ல நெறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பேசிட்டு தான் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. நெறைய ஜோதிடர்கள் வந்து சொல்றாங்க. உண்மையும் அதுதானா சார்? என்கிட்ட இது வரைக்கும் கேட்கலாமா? ஓகே. நிறைய ஜோதிடர்கள் கிட்ட கேட்டிருக்காரா தெரியல எனக்கு. பட் அவருக்கு அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கை இருக்குன்றது அவரோட கொடியை பார்த்தாலே தெரியுது. ம். சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் கடகராசி. ஓகே. ஓகே. கடகராசிக்கு யோகக்காரகன் செவ்வாய். ஓகே. கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் யோகக்காரகன் செவ்வாய். அவர் கொடியை பாருங்க. மேல 2 ரெட். சிவப்பு. சிவப்புன்றது வந்து செவ்வாய். செவ்வாயோட கலர். நடுவுல எல்லோ. எல்லோன்றது வந்து குரு. ஓகே. குரு வந்து குருவும் நிச்சயமா வந்து கடகராசிக்கு வந்து ஃப்ரெண்ட்லி பிளானட் தான். ஓகே. ஓகே. நடுவுல எல்லோ. ஆனா குரு வந்து 6ஆம் அதிபதி ஆகிறாரு. ஓகே. பாகியஸ்தானாதிபதியும் ஆகிறாரு. ஓகே. அதே மாதிரி யானை சிம்பல் வச்சிருப்பார். யானை வந்து கஜேந்திரன் வந்து குருவோடைய அம்சம். ஓகே. அதுக்கப்புறம் 27 ஸ்டார் வச்சிருக்காரு. இதுல இருந்தே தெரியுது அவருக்கு அஸ்ட்ராலஜி மேல நிச்சயமா நம்பிக்கை இருக்கு அப்படின்றது.